அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 11 பேர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையில் அம்மோனியா கசிவு விபத்து நேரிட்ட நிலையில் 11 பேர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகாஷ் மருத்துவமனையில் மட்டும் 11 பேர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையில் அம்மோனியா கசிவு ஏற்பட்டதை அடுத்து ஆகாஷ் மருத்துவமனையில் மட்டும் 11 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, தற்போதைய நிலவரம் என்ன, முழு விவரம்? வணக்கம். அமோனியா கசிவின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் திருவொற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆகாஷ் என்ற தனியார் மருத்துவமனையில் தற்பொழுது வரை 45 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த 45 பேரில் 11 பேர் ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்டு தொடர் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த சென்னையை அடுத்த எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்ற அந்த உரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பைப்லைன் உடைந்து அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த அமோனியா வாயு கசிந்த ஒரு நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இரவோடு இரவாக அந்த பகுதியிலிருந்து வெளியேறினார்கள். இருந்தாலும் அந்த வாயுவின் காரணமாக மக்கள் நெஞ்செரிச்சல், மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உபாதைகளால் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனை, அதே போல சுப மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் 100க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் திருவொற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆகாஷ் என்ற தனியார் மருத்துவமனையில் தற்பொழுது வரை 45 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 11 பேர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் மருத்துவர்களினுடைய கண்காணிப்பில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.